அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம பார்க்க போகிற டெஸ்ட்டு யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக். டிஎன்பிஎஸ்சியில் அதிகமான வினாக்கள் வரக்கூடிய ஒரு டாப்பிக். ஸோ இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம யூனிட் 8 டெஸ்ட் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டெஸ்ட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 9 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸ்கூல் புக்லேயும் இருக்கும், ப்ளஸ் ஒரு சில கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் 2 தரத்தில் வெளியே வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது டெஸ்ட்டை பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்தியாவில் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது? ஆப்ஷன் கர்நாடகம், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா. ஸோ இந்தியாவில் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் முதலிடம் பெற்ற மாநிலம். சரியான விடை ஆப்ஷன் சி, கேரளா. நெக்ஸ்ட் கொஸ்டின். சமத்துவ சமாஜம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி ஜாதி வேறுபாடு இல்லாமல் மக்களை ஒருங்கிணைத்தார். இவரை பின்பற்றுபவர்களை ஐயாவளி என்று அழைப்பர். ஸோ இவர் யாரு? சரிங்களா? ஆப்ஷன் பாருங்கள். ராமலிங்க சுவாமிகள், வைகுண்ட சுவாமிகள், இரட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர். சரியான விடை ஆப்ஷன் பி, வைகுண்ட சுவாமிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க, நிறைய டைம் தெருவில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள். மதுரை, செங்கல்பட்டு, சேலம், திண்டிவனம். சரியான விடை ஆப்ஷன் பி, செங்கல்பட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். வீர தமிழன்னை என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் முத்துலட்சுமி ரெட்டி, தர்மாம்பாள் அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம், அம்புஜத்தம்மாள். சரியான விடை ஆப்ஷன் பி, தர்மாம்பாள் அம்மையார். வீர தமிழனை அப்படிங்கிற பட்டம் வந்து தர்மாம்பாள் அம்மையாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். வைனுபாப்பு தொலைநோக்கி நிலையம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி தேர்வில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் பாருங்கள். வேலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம். சரியான விடை ஆப்ஷன் ஏ, வேலூர் மாவட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டின் மிக முக்கிய பெரிய பாசன ஆதாரமாக விளங்குவது எது? ஸோ தமிழ்நாட்டோட மிக முக்கிய பெரிய பாசன ஆதாரமாக விளங்கக்கூடியது. ஆப்ஷன் ஆற்று நீர் பாசனம், கிணற்று பாசனம், ஏரி பாசனம், கடல் நீர் பாசனம். சரியான விடை ஆப்ஷன் பி, கிணற்று பாசனம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் சராசரி மக்கள் அடர்த்தி எவ்வளவு? ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 520 சதுர கிலோமீட்டருக்கு, அதேமாதிரி 530, 550, 555. ஸோ குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஷின். சரியான விடை ஆப்ஷன் டி, 555. நெக்ஸ்ட் கொஷின். சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் யார்? ஸோ இந்த கொஷின் 11th புக்கில் எக்கனாமிக்ஸில் இருக்குது. சரிங்களா? ஆப்ஷன் பாருங்கள். அப்துல் கலாம், ஜவஹர்லால் நேரு, காந்தியடிகள், அம்பேத்கர். சரியான விடை ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஷின். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம். ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பி மக்கள் அடர்த்தி குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டம். ஆப்ஷன் பாருங்கள். சென்னை, காஞ்சிபுரம், நீலகிரி, தருமபுரி. சரியான விடை ஆப்ஷன் சி, நீலகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சோழ நாடு தரைவழி வணிகத்தாலும் கடல்வழி வணிகத்தாலும் வளம் பெற்றிருந்தது என்பதை முட்டாச்சிறப்பின் பட்டினம் என்று குறிப்பிடும் நூல் எது? ஆப்ஷன் கலித்தொகை, பரிபாடல், அகநானூறு, பட்டினப்பாலை. சரியான விடை ஆப்ஷன் டி, பட்டினப்பாலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியல் கேலி சித்திரத்துடன் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளேடு எது? ஸோ அரசியல் கேலி சித்திரத்தோட வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டோட முதல் நாளேடு. ஆப்ஷன் பாலபாரதா, சூரியோதயம், இந்தியா, விஜயா. சரியான விடை ஆப்ஷன் சி, இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் என்று கூறியவர் யார்? ஸோ நல்லா பாருங்கள். ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டும்தான் இந்த உலகம் அறிவிலையும் புத்தி கூர்மையிலையும் சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் பாருங்கள். பாரதியார், பாரதிதாசன், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா. சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருள்பாலில் எத்தனை பகுதிகள் காணப்படுகிறது? ஸோ ஆப்ஷன் பாருங்கள். 5, 4, 7, 6. ஸோ எக்கனாமிக்ஸில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் வந்து இந்த கொஸ்டின் இருக்குது. ஆப்ஷன் பாருங்கள் 7. சரிங்களா? 7 பகுதிகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பாரதியார் பதிப்பாசிரியராக இருந்த நாளிதழ். ஆப்ஷன் இந்தியா, இளம் இந்தியா, கேசரி, திராவிடன். சரியான விடை ஆப்ஷன் ஏ, இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு அரசியல் சிந்தனையாளர்களில் மிக சிறந்தவர் யார்? ஆப்ஷன் பாருங்கள். பாரதியார், பெரியார், திருவள்ளுவர், அறிஞர் அண்ணா. சரியான விடை ஆப்ஷன் பி, பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜாதிய உணர்வுகளால் திராவிட இனம் மற்றும் திராவிடர்கள் என்ற ஆரியர்களிடம் அடிமையானார்கள் என்று கூறியவர் யார்?
ஸோ ஜாதிய உணர்வுகளால் திராவிடர் இனம் மற்றும் திராவிடர்கள் என்ற ஆரியர்களிடம் அடிமையானார்கள் அப்படின்னு சொன்னது. ஆப்ஷன் பாருங்கள், CN அண்ணாதுரை, ஈவேரா பெரியார், சிங்காரவேலர், மறைமலை அடிகள். சரியான விடை ஆப்ஷன் பி, ஈவேரா பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1923ஆம் ஆண்டு முதல் இந்திய மே தினம் கூட்டத்தை நடத்தியவர் யார்? ஸோ 1923 ஆண்டு முதல் இந்திய மே தின கூட்டம். சரிங்களா? ஆப்ஷன் பாருங்கள், பாரதியார், தந்தை பெரியார், சிங்காரவேலர், மறைமலை அடிகள். சரியான விடை ஆப்ஷன் சி, சிங்காரவேலர். ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சுயமரியாதை இயக்கத்தை தமிழ்நாட்டில் துவங்கியவர் யார்? ஆப்ஷன் அண்ணாதுரை, தந்தை பெரியார், மறைமலை அடிகள், சிங்காரவேலர். சரியான விடை ஆப்ஷன் பி, தந்தை பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கு மற்றும் திராவிட தேசம் என்பது திராவிடர்களுக்கு என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பாருங்கள், இளங்கோவடிகள், தந்தை பெரியார், சிங்காரவேலர், மறைமலை அடிகள். சரியான விடை ஆப்ஷன் பி, தந்தை பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த பயிர் உற்பத்திக்கு அதிக பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுகிறது? அதாவது எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு நிலம்? ஆப்ஷன் பாருங்கள், நெல், கரும்பு, நிலக்கடலை, தேங்காய். சரியான விடை ஆப்ஷன் ஏ, நெல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பிக் அமைந்துள்ள இடம்? ஆப்ஷன் பாருங்கள், சென்னை, மதுரை, தூத்துக்குடி, புதுக்கோட்டை. ஸோ ஸ்பிக் எங்கே அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் சி, தூத்துக்குடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டின் தரம் எத்தனையாவது? ஆப்ஷன் பாருங்கள், முதல், இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது. சரியான விடை ஆப்ஷன் டி, நான்காவது. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டின் தரம், அதே மாதிரி இந்த எக்கனாமிக்ஸில் ப்ளஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 11th 12th எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ கேட்கப்பட்ட வினாக்கள்லாம் 11th எக்கனாமிக்ஸ் புத்தகத்தில் இருக்குது. ஆப்ஷன் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு, சென்னைக்கு அடுத்தபடியாக வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் 2வது இடத்தில் உள்ள மாவட்டம் எது? ஆப்ஷன் கோயம்புத்தூர், நாமக்கல், தூத்துக்குடி, சேலம். சரியான விடை ஆப்ஷன் சி, தூத்துக்குடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் மற்றும் வங்கி தலைநகரம் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் கல்கத்தா, சென்னை, மும்பை, நாக்பூர். சரியான விடை ஆப்ஷன் பி, சென்னை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எந்த துறையின் பங்கு முதலிடத்தில் உள்ளது? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய டைம் தெருவில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், சேவைத்துறை, தொழில்துறை, வேளாண் துறை, வேலைவாய்ப்பு துறை. சரியான விடை ஆப்ஷன் ஏ, சேவைத்துறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் ஊரக கடனுக்கு காரணமாக கருதப்படுவது எது? ஸோ இந்தியாவில் ஊரக கடனுக்கு காரணமாக கருதப்படக்கூடியது. ஆப்ஷன் ஏழ்மை, மக்கள் தொகை, அதிக உற்பத்தி, முழு வேலை நிலை. சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஏழ்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வேலைவாய்ப்பு பெறுவது எப்படி கருதுவது? ஸோ அதை பாருங்க, குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லி கருதக்கூடியது எது? ஆப்ஷன் பாருங்கள், திறந்த வேலைவாய்ப்பு, மறைமுக வேலைவாய்ப்பு, பருவகால வேலைவாய்ப்பு, ஊரக வேலைவாய்ப்பு. சரியான விடை ஆப்ஷன் சி, பருவகால வேலைவாய்ப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின் மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகை சதவீதம் என்ன? ஸோ 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஊரகத்தில் வாழக்கூடிய அந்த மக்கள் தொகையின் சதவீதம். ஆப்ஷன் பாருங்கள், 40, 50, 60, 70. ஸோ எத்தனை சதவீதம் மக்கள் வந்து ஊரக பகுதியில் வாழ்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் சி, 60. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்கு ஏற்படுத்தப்பட்டது? ஸோ எக்கனாமிக்ஸ் புத்தகத்தில் இதை கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்தியாவோட முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம். ஆப்ஷன் மும்பை, சென்னை, காண்ட்லா, கொச்சி. சரியான விடை ஆப்ஷன் சி, காண்ட்லா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழில் கொள்கையை வெளியிட்ட ஆண்டு. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு கோல்டன் கொஸ்டின் சொல்லலாங்க, நிறைய டைம் தெருவில் கேட்கப்பட்ட ஒரு வினா இது. ஆப்ஷன் பாருங்கள், 1456, 1991, 1948, 2000. சரியான விடை ஆப்ஷன் சி, 1948. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யூனிட் 8 அண்ட் யூனிட் 9ல் மேலும் சில முக்கிய வினாக்களை வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கும் வந்து டெஸ்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அவங்களும் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.